பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஸோ பிரதர் துவக்க ஜபத்துல ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய பிள்ளைகள்ங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி தான் ஜெபம் பண்ணாரு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தார், நான் பாவி என்று அவரிடத்துல மனம் திரும்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அத்தனை பேருமே அவருடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அத்தனை பேருமே ஆவிக்குரியவர்கள் தான். 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அதே போல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் அங்க கொரிந்து மக்கள் எல்லோருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறத பார்த்துட்டு அவர் முதல் வசனத்துல சொல்லியிருப்பாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்ப இந்த உலகத்துல 2 விதமான மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஜென்ம சுபாவமான மனுஷர்கள். நாமளும் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்முடைய சரீர பிரகாரமாக நாம எதை பார்க்கிறோமோ, நம்ம ஐம்புலன்கள் எதை பார்க்கிறதோ எதை கேட்கிறதோ அதன்படி நாம வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனா இன்றைக்கு நாம் எல்லோருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்க நாம எல்லோருமே ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவைகளை ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறான்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்தோம்னாக்க புது சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி அது மாதிரி கிடையவே கிடையாது நாம. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்ப ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களாகிய நாம் இந்த உலகத்துல இருந்தபோது நமக்கு மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் ஏற்கனவே இருந்ததுதான். ஆனா இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு ஆவிக்குரிய போராட்டமும் இருக்குதுன்னு சொல்லி வசனம் தெளிவாக இருக்குது. எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு கர்த்தர் பவுல் மூலியமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கான வேத படிப்பே ஆவிக்குரிய அந்த யுத்தத்தில் நம்முடைய மனதை புதுப்பித்து வெற்றி பெறுவது எப்படி என்பதை குறித்து நாம வேத வாக்கியங்கள் சாட்சிகளோடு நாம ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 10:3 முதல் 5 வரைக்கும். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். உண்மையான ஒரு ஆவிக்குரிய போராட்டம் காற்றிலேயோ இல்ல சூழ்நிலைகளிலோ அல்ல. அது நம்முடைய மனதிற்குள்ளும் நம்முடைய எண்ணங்களிலும் நமக்குள்ளே நாம் தொடர்ந்து பேசிக்கொள்ளும் உள் உரையாடல்கள் மூலியமாக தான் நடைபெறுகிறது. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவைகளால் நாங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவபலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையுமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு இந்த எப்படி நம்மளுடைய மனதை கர்த்தர் புதுப்பிக்க சொல்லியிருக்கிறாரு. அதை புதுப்பித்து நாம ஆவிக்குரிய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு கண்டிப்பா போராட்டம் வருதுதான். அந்த போராட்டம் வரும் பொழுது நாம எந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தணும், அதை எந்த அளவுக்கு நாம உள்ள விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 5-6 பகுதிகளாக நாம இன்னைக்கு வேத வசனத்தோடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்த சாட்சி வசனங்களோடு நாம தியானிக்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தோம்னாக்க நமக்குள்ளாக இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட ஒரு கதவு.
சாத்தான் வந்து பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்குள்ளாக அவருடைய இருதயத்துக்குள்ள நுழைவதற்கு அவனுக்கு எந்தவித அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அவர்களுடைய இருதயத்தை நுழைந்து பாவத்தை செய்யவோ இல்லை அவனுக்குள்ளாக ஒரு பயத்தை உருவாக்கவோ பிசாசானவனால் அது முடியவே முடியாது. ஆனா அவன் நமக்கு வெளியில இருந்து ஒரு தூண்டிலை மட்டும் அவனால வந்துட்டு வீச முடியும். அதுதான் வந்துட்டு நம்முள் இருக்கும் புதுப்பிக்கப்படாத நம்மளுடைய மனம் அல்லது நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய ஆசைகள். அந்த தூண்டிலை நாம எப்போ போய் அந்த பிசாசு எரிகிற அந்த தூண்டிலை நாம எப்போ போய் கவிக்கொள்கிறோமோ, அதை பிடித்து கொள்கிறோமோ, அதுவே மறைக்கப்பட்ட ஒரு கதவாக இருக்குது. அந்த கதவுக்குள்ளதான் அவனால வந்துட்டு நம்மளுடைய மனதுல வந்துட்டு உள்ள பூந்து நம்மளை வந்துட்டு சோதனைகள்ல வந்துட்டு அகப்பட சிக்க வைக்க அவனால முடியும். அதுக்கு வசனமே இருக்குது. வாசிப்போமே. யாக்கோபுல 1 அதிகாரத்துல 13-14. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப இந்த இடத்துல வந்து கர்த்தர் நம்மளை வந்து பொல்லாங்கினால வந்துட்டு அவர் சோதிக்கிறதுலன்னு சொல்லி வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. நமக்கு எந்த ஒரு சோதனை வந்தாலும் கர்த்தர் பொல்லாங்கினால் அவர் சோதிக்கிறவரே கிடையாது. இதை முதல்ல நாம வந்து முழுமையா உறுதியாக நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகணும். 2வது விஷயம் வந்துட்டு அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த இடத்துல வந்து பிசாசானவனும் நம்மளுடைய சரீரத்துக்குள்ளேயோ இருதயத்துக்குள்ளேயோ பூந்து அவனால வந்துட்டு நம்மளை பாவம் செய்ய வைக்க முடியாதுங்கிறது வசனம் தெளிவாக இருக்கிறது. ஆனா அந்த அவன் வந்துட்டு எய்யும் அம்புகள், அந்த தூண்டில்களை நாம வந்து பிடித்து கொண்டு அதுல நாம பயணம் செய்யும் பொழுது பார்த்தோம்னாக்க பிசாசானவனுக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ள நுழைய சட்டபூர்வமான நுழைவாயில் வந்து அவனுக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த கதவு என்பது வெளிப்படையான பாவம் அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக உலகத்தின் அறிவை நம்பி தவறாக வழிநடத்தப்பட்ட ஆசையாகும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த சுய இச்சைன்னு தான் வந்து வசனம் வந்து சொல்லுகிறது தெளிவாக. வாசிப்போமே. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த இடத்துல பிசாசானவன் நேரடியாக பழத்தை பறிச்சு ஏவாள் கையில கொடுக்கல, நீ இதை சாப்பிடுன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல பிசாசானவன் அவளுக்குள்ள பேசுனது வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு தூண்டில தான் வந்துட்டு அங்க வந்து சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை வச்சு அதுல சில பொய்களை கலந்து அவன் வந்து தூண்டி விட்டான். ஆனா அதுக்கப்புறம் இவ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஏவாள் வந்து விருட்சம் வந்து புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குதுன்னு சொல்லிதான் வந்துட்டு அவ அந்த பழத்தை அவளும் சாப்பிட்றா, தன்னுடைய கணவருக்கும் வந்துட்டு கொடுக்குறா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாவம் வந்துட்டு அவளுடைய ஆசை தான், அவளுடைய இச்சை தான் வந்துட்டு அந்த தூண்டில வந்துட்டு பிசாசு வந்து போட்டப்ப அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வந்து அங்க வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. வாசிப்போம் இன்னொரு எடுத்துக்காட்டுக்காக. யோசுவால 7:20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். கர்த்தர் தெளிவா வந்து கட்டளையை கொடுத்திருப்பாரு. நீங்க வந்து போய் பிடிக்கிற தேசத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே வந்துட்டு எடுத்துக்காதீங்க, அது வந்துட்டு அது உங்களுக்கு பாவமா இருக்கும், சாபத்தீடாக இருக்கும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதையும் மீறி வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஆகான்றவன் வந்து அவன் வந்து அந்த பொருட்கள் மேல ஆசை வச்சு அதை சபையாருக்கு தெரியாமல் அவன் எடுத்து ஒளித்து வைத்திருந்தான். அதனால சபையார் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யுத்தத்துக்கு ஆயு பட்டணத்துக்கு வந்து பிடிப்பதற்காக குறைஞ்ச ஆட்களோட போகும்போது அங்க யுத்தத்துல தோற்கடிக்கப்பட்டு அங்க அநேகர் வந்து கொல்லப்படுகிறார்கள். அப்ப கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது என்னுடைய கட்டளையை வந்துட்டு நீங்க மீறிட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த இடத்துல அவன் வந்துட்டு பாவம் செய்வதற்கு அவனுக்கு அடிப்படையாக இருந்தது பாத்தீங்கன்னா அவனுடைய ஆசை.
அந்த ஆசை இருந்தது. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பை வந்துட்டு பிசாசானவன் அங்க ஏற்படுத்தி கொடுக்குறப்ப அதை போய் அவன் வந்துட்டு பிடித்து கொள்ளும் பொழுதுதான் வந்து அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ இது போலதான் நமக்குள்ளாக இருக்கிற ஆசைகள் மூலியமாக தான் நாம வந்துட்டு இழுக்கப்படுகிறோங்கிறது வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. இதே விஷயம்தான் வந்து காயின் வந்து ஆபேலை கொல்ல போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்துட்டு உண்டாயிற்று. உன்னுடைய முகம் ஏன் வந்துட்டு முகநாடி ஏன் வேறுபடுகிறது, நீ வந்துட்டு நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையான்னு கர்த்தர் முன்னாடியே வந்துட்டு சொல்லிடுறாரு. ஆனா அவனுக்குள்ளாக இருந்த அந்த தன் சகோதரனை கொல்வதற்கு முன்னாக அவனுக்குள்ளாக இருந்தது வந்துட்டு பொறாமையும் அதன் மூலியமாக கோபம் வந்து முழுமையா வந்துட்டு நிரம்பி இருந்தது. அப்ப அந்த புதுப்பிக்கப்படாத அந்த எண்ணம் தான் வந்து அவன் நிராகரித்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு கொலை வந்துட்டு நடக்கிறது. இதுல நம்ம வந்துட்டு அடுத்தது வாசிப்போமே, லூக்கால 22:3, அதுக்கப்புறம் யோவான் 12:6, இது ரெண்டையும் சேர்த்து வாசிச்சோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்ப யூதாசுக்குள்ள நேரடியாக பிசாசு வந்து புகுந்துச்சுன்னு தான் நம்ம வந்து வசனம் பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடியே அவனை குறித்து வேதம் வந்து தெளிவாக சொல்லுகிறது. அவன் வந்து திருடனா இருந்ததினாலும் பணப்பை அவன்கிட்ட இருந்ததுனால அதுல இருந்து வந்து வேணுங்கிறப்ப அவன் வந்து காசை எடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர்களுடைய ஆசைகள் அந்த இச்சைகள் மூலியமாக தான் வந்துட்டு பாவம் பிசாசானவன் அவங்களுடைய மனதிற்குள்ள நுழைந்து ஆவிக்குரியவர்களையும் வந்து சோதனைக்குள்ளாக வழி நடத்துறதற்கு வாசலை வந்துட்டு அந்த மறைக்கப்பட்ட கதவுகள் மூலியமாக தான் வந்துட்டு உள்ள வரான் பிசாசு. நேரடியாக நமக்குள்ள வந்துட்டு அவனால வரவே முடியாது. இதற்கு இன்னொரு உதாரணமும் பார்த்தோம்னாக்க, அனனியாவும் சப்பிராலும் அந்த புதிய ஏற்பாடுல அவங்க வந்து தன்னுடைய காணியாட்சி அந்த நிலத்தை வித்து அதுல பாதி பங்கு ஒரு பங்கு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பங்கை போய் பேதுரு கிட்ட கொடுக்குறப்ப அங்க பேதுரு பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று கேட்கிறார் அந்த இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாக அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த சபையார் எல்லோருமே தங்களுடைய காணியாட்சிகளை வித்துட்டு வந்து அவங்க அப்போஸ்தலர்கள் பாதப்படியில வைக்கிறப்ப அப்ப நானும் அது மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளாக ஒரு புகழ்ச்சியான எண்ணமும் இருந்துச்சு, அதே போல ஆசையும் இருந்துச்சு, அதே போல வந்து பண ஆசையுமே இருந்தது ஏற்கனவே. அப்ப அவங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை வந்து அவங்க அதுல கொஞ்சம் அவங்களுக்காக வந்துட்டு எடுத்து வச்சு அங்க போய் பாவத்துல போய் விழுகிறாங்க. அதே போலதான் இன்னொரு உதாரணமும் நம்ம பார்த்தோம்னாக்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலேயே இருக்குது. அந்த மாய வித்தைக்காரனான சிமியோன் வந்து அவன் வந்து பிலிப்பு அவங்க எல்லாம் செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்க பார்க்கிறான். அங்க பார்த்துட்டு கர்த்தரை வந்துட்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். ஏன்னா அவனும் மாய வித்தைக்காரனாக இருந்தான். ஆனால் அவனை விட இங்க வந்துட்டு கர்த்தரோட கரம் வந்து பலம் வாய்ந்ததாக இருந்தது. அப்ப அங்க அப்போஸ்தலர்கள்லாம் வந்து அங்க வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் எல்லோருமே வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள் அங்க இருக்கிற சபையார். அப்ப தனக்கும் வந்து இந்த அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த மனிதர்களை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மாய வித்தையினால அந்த பழைய மனிதனாக இருக்கும் பொழுது, ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி அந்த ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருந்தான் பிசாசின் தந்திரங்களோடு. அதே அதிகாரம் எனக்கு மறுபடியும் வேணும்னு சொல்லி அவன் நினைச்சதுனால பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், நான் யாரு மேல கைய வச்சாலும் அவர்களுக்கு சுகமாகணுங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு அவனுக்குள்ள வந்து புதுப்பிக்கப்படாம இருந்து அவன் 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 அந்த பாவத்துல போய் விழும் பொழுது அப்ப பேதுரு வந்து மறுபடியும் சொல்லுகிறாரு, நீ வந்துட்டு உன்னுடைய எண்ணத்தை மாத்திக்க, ஒருவேளை உனக்கு கர்த்தரின் பாவங்களை வந்துட்டு மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம அன்றாடமா டெய்லி நம்ம லைஃப்ல பார்த்தோம்னாக்க நாம தனியா இருக்கும் பொழுது நம்முடைய மனம் வந்து எதை சிந்திக்கிறது என்பதை வந்துட்டு கவனிச்சு பார்க்க வேண்டும். நமக்குள்ள கோபங்கள், அந்த பொறாமைகள், மற்ற ஆசைகள் போன்ற பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்மளால மேற்கொள்ள முடியலன்னா கர்த்தர்கிட்ட போய் முழுமையாக வந்துட்டு ஒப்பு கொடுத்து, ஏதாவது நமக்கு வந்து பிசாசானவன் மூலியமாக ஏதாவது ஒரு தூண்டில்கள் வீசப்படும் பொழுது அதை மனதிற்குள் அனுமதித்து விவாதிக்கவே வேணாம். நமக்குள்ளாக வந்துட்டு விவாதித்துக்குள்ள இருதயத்துக்குள்ள விவாதிச்சு இதை செய்யலாமா, அவங்க ஏன் அப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்துக்குள்ள போகாம அது வரும் பொழுதே வந்துட்டு ஆரம்பத்திலே வந்துட்டு அதை நிராகரிக்க வேண்டும்.
ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னாக்க, நமக்குள்ளாக நடக்கிற அந்த உரையாடல்கள் தொடர்ந்து போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாவத்தின் மூலியமாக சோதனை மூலியமாக பாவம் வந்துட்டு கர்ப்பம் தரிக்குதுன்னு சொல்லி வசனம் வந்து இருக்குது. வாசிப்போமே, யாக்கோபுல 1:15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. ஆமென். இந்த இடத்துல இந்த 2 வசனத்தையும் பார்த்தோம்னா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அப்ப இருதயத்தின் நிறைவினால் தான் நாம வந்து வாய் பேசுகிறோம்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீதிமொழிகளை நாம வாசிச்ச வசனம் பார்த்தோம்னா, நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குதோ அப்படிதான் வந்துட்டு அந்த மனுஷனுடைய வெளிப்புறமான செயல்பாடுகள், அந்த காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம அந்த எல்லா செயல்பாடுகளுமே நம்மளுடைய எண்ணங்களின் அந்த பிரதிபலிப்பு தான். அப்ப சாத்தான் வந்து வெளியே இருந்த அழிவை வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு அவனால கொண்டு வரவே முடியாது. ஆனா அவன் வீசுகிற அந்த தூண்டிலோடு நாம வந்துட்டு அந்த பகுத்தறிகிற அந்த திறன் வந்துட்டு ரெண்டும் இணையும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு அழிவு வந்துட்டு கர்ப்பம் தரிக்கப்படுகிறது. அப்ப நமக்குள்ளாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில வந்துட்டு நடக்கிற அந்த வெளிப்படையான காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தோம்னாக்க அவனுடைய இருதயத்தில் இருக்கும் அந்த எண்ணங்களின் அந்த பிரதிபலிப்பா தான் இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல தானியேல் 4வது அதிகாரத்துல நேபுகாத் ராஜா வந்து நான் இது என்னுடைய வல்லமையினாலும் என்னுடைய பராக்கிரமத்தினாலும் இந்த அரண்மனையை நான் கட்டினேன், இந்த மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துக்குள்ள வந்துட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப பேச ஆரம்பிக்கிறப்ப அங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அவன் 7 வருஷம் அவன் வந்துட்டு கர்த்தர் தான் இதை எல்லாத்தையும் நடப்பிக்கிறாருன்னு சொல்லி, இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை அவனுக்கு வந்த அந்த நொடி பொழுதே வந்துட்டு நேபுகாத் ராஜா வந்து மனுஷரால் தள்ளப்பட்டு அவன் மாடுகளை போல புல்லை மேய்ந்தான்னு சொல்லி வசனம் வந்து இருக்கிறது. அப்ப தான் இருதயத்துல மேட்டுமையான எண்ணங்கள் இது என்னாலதான் ஆனதுன்னு சொல்லி அதை மறுபடியும் வந்து அவனுக்குள்ளாக இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று தனக்குள்ள பெருமையா பேசுகின்ற உரையாடலே பாத்தீங்கன்னா நாம கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம செயல்படுகிறோம். ஏன்னா நமக்கு கர்த்தர் தான் அவருடைய ஆவியை நம்ம ஆவியோட ஞானஸ்தானத்தின் மூலியமாக நாம அவரை பெற்றுக்கொண்டோம். அப்ப நாம எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கணும். ஏன்னா சில நேரத்துல நம்ம பெருமையான விஷயங்களை நாம வெளியில வாய் திறந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அதை நாம நமக்குள்ளாகவே வந்துட்டு அசை போட ஆரம்பிச்சாலுமே வந்து அதுவும் ஒரு பாவம் தான். வாசிப்போமே இன்னொரு வசனம், ஆதியாகமத்துல 37:11 அப்புறம் 18-20. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நான் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகன் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அப்ப யோசேப்பின் கனவுகளை வந்து அவருடைய சகோதரர்கள் கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சகோதரர் மேல வந்து பொறாமை என்ற எண்ணம் வந்து அவர்களுக்குள்ளாக வேரூன்றி வளர ஆரம்பிச்சது. அதை அவர்கள் வந்துட்டு விரட்டாமல் தங்களுக்குள்ளே சகோதரருக்குள்ளே வந்துட்டு அதை விவாதிக்கிறார்கள். அதை விவாதிக்கும் பொழுது என்னாகுது, கர்ப்பம் தரிக்க செய்தார்கள். அதுவே பின்னர் வந்து அவனை வந்துட்டு அந்த குழியில தள்ளும் அந்த பாவத்துக்கு வழியை வந்துட்டு வகுத்தது. இன்னொரு எடுத்துக்காட்டு வாசிப்போமே, 2 சாமுவேல்ல 13:2. தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அப்ப அம்னோன் வந்து தாவீதின் குமாரன். அவனுக்கு தாமாரின் சகோதரி மேல வந்து தவறான ஒரு இச்சை வந்து அவனுக்குள்ள வந்தது. அப்ப அந்த இச்சையை வந்துட்டு அவன் அந்த எண்ணத்தை முளையிலே வந்துட்டு அவன் வந்துட்டு பிடுங்கி போடாம தொடர்ந்து அவன் அனுமதிச்சதுனால என்ன நடந்துச்சுனாக்க அது அவனுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு வியாதியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது பாவத்தையும் மரணத்தையுமே வந்துட்டு விளைவித்ததுங்கிறத வந்துட்டு நாமளால வந்து பார்க்க முடிகிறது.
வாசிப்போம் புதிய ஏற்பாட்டுல இருந்து சில உதாரணங்கள். லூக்கால 12:16-19 வரைக்கும். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆமேன். அந்த ஐஸ்வர்யன் வந்துட்டு தனக்குள்ளே அவன் சிந்தித்து அவனுக்குள்ளாகவே ஒரு உரையாடலை நடத்தி கொண்டே இருக்கிறான். நான் தேவனை சார்ந்து இருக்கணுங்கிற அந்த அவசியம், அந்த எண்ணமே அவனுக்கு இல்லாமல் தான் கையில வச்சிருக்கிற அந்த பொருட்களை குறித்தே அவன் அதற்குரிய சிந்தனைகள், அதற்குரிய அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொருளை வச்சு பேராசை, அந்த பண ஆசை, பேராசைகள் வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுவே அவனுடைய ஆத்துமாவிற்கு அழிவை கொண்டு வருகிறது. அதே போல இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாலும் மத்தேயுலையும் கர்த்தர் பரிசேயர்கள்ட்ட பேசும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, பரிசேயர்கள் வெளிப்புறத்தில் தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய உள்ளம் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்குதுன்னு சொல்லி மத்தேயு 23வது அதிகாரத்துல அவர் உங்களுடைய உள்ளான மனிதன், அந்த உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உலகத்தை நீங்க சுத்திகரிக்கணும். வெளி உலகம் ஒருபோதும் அந்த உங்க உள்ளான மனிதன் நீங்க சுத்தம் பண்ணாம வெளிப்புற செயல்கள் மூலியமாக நீங்க பரிசுத்தமா காட்டுவது என்பது ஒரு வீண் செயல்ங்கிறதையும் சுட்டி காட்டுகிறாரு. அதே போல தீமோத்திலே நம்ம பார்த்தோம்னாக்க, பவுல் தீமோத்திக்கு கடிதம் எழுதும் பொழுது 4வது அதிகாரத்துல தேமா யாருனாக்கா பவுலுடைய ஒரு சக ஊழியக்காரன். அவன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஊழியத்தை விட்டு பின்வாங்கி அவன் போகல, இம்மிடியேட்டா அவன் போகல. ஆனா அந்த இடத்துல வார்த்தை எழுதியிருப்பாரு, அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்று வேதம் தெளிவாக சொல்லுது. அவனுடைய மனதிற்குள் உலக ஆசை என்ற தூண்டில் ஏற்கனவே நுழைந்தது. அது பின்னாடி கர்ப்பம் தரித்த பிறகே அவன் விலகி சென்றான்ங்கிறத பார்க்கணும். ஸோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நாம இன்னைக்கு எவ்வளவோ நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்று நாம ஜெபம் செய்கிறோம். ஆனா நம்மளுடைய மனதிற்குள்ள ஓடுகிற அந்த உரையாடல்கள் எப்படிப்பட்டவை என்பதை நாம ஆராய்ந்து பண்ணி பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த பயம், கசப்பு மற்றும் தோல்விகளை குறித்த எண்ணங்கள், மற்றவர்கள் என்னை குறித்து எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை நாம நிறுத்தாம நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனா இன்னொரு சைடு நாம கர்த்தர்கிட்ட எனக்கு இந்த பிரச்சனைகள் உடனடியாக விடுதலை வேணும்னு நம்ம கேட்போம். அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் ஓட்டத்தை நாம நமக்குள்ள பேசுறத, நெகட்டிவா பேசுறதையோ இல்ல மற்றவர்கள் பேசின காரியத்தை நாம் அசைபோடுவதை நிறுத்தி விட்டு அந்த எண்ணம் வரும் பொழுதே அதை விவாதிக்காமல் அதை நாம நிறுத்த வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். ஸோ இது வரைக்கும் நாம 2 விஷயங்களை நாம பார்த்தோம். நமக்குள்ளாக சாத்தான் எப்படி உள்ள புகுற முடியும் அப்படின்னாக்க, நம்முடைய புதுப்பிக்கப்படாத நம்மளுடைய மனம், அதுக்குள்ளாக இருக்கிற ஆசைகள், அந்த விருப்பங்கள், அதன் மூலியமாக தான் அந்த மறைக்கப்பட்ட அந்த கதவு வழியாக தான் பிசாசானவன் அவன் ஒரு தூண்டில போடுவான். அதை நாம பிடித்து கொள்ளும் பொழுது அவன் உள்ள நுழைகிறான். 2வது நமக்குள்ளாக நடக்கிற அந்த உரையாடல்கள், எண்ணங்கள் மூலியமாக நமக்குள்ளாக நடக்கிற அந்த உரையாடல்கள். மூணாவது விஷயமா புலன் அறிவின் ஆபத்தை குறித்து நாம பார்ப்போம். 2 கொரிந்தியர்ல 5:6, அதுக்கப்புறம் ரோமர் 8:6 வாசி. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இந்த இடத்துல நாம ஆவிக்குரியவர்கள் எல்லோருமே விசுவாசத்தினாலதான் நாம நடக்க வேண்டும். கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்காரு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் நமக்கு சமாதானத்தை முழுமையாக தருகிறது என்று கர்த்தர் வாக்கு தத்துவமே பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப புலன்
அறிவோட ஆபத்து என்ன இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள், நம்மளுடைய கண், காது, மூக்கு, நாவு, நாம தொட்டு உணர்ந்து இந்த ஐம்புலன்கள் மூலியமாக தான் நாம் அந்த சரீரத்துல உலகத்தோட மற்றவர்களோடு நாம வந்து தொடர்பு கொள்கிறோம். எதையுமே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அது லாஜிக் இருக்குதா, இது சாத்தியப்படுமா அப்படின்னு வந்துட்டு நாம் அதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம பழைய மனுஷனாக இருந்தப்ப செய்யறோம். ஆனா இன்னைக்கும் வந்து எல்லா காரியத்துக்குமே வந்துட்டு தேவனுடைய வார்த்தை வந்து இதை செய்ய அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருத்தர் மேல கை வச்சு ஜெபம் பண்ணா கண்டிப்பா கர்த்தர் வந்து சுகம் கொடுக்கிறாருன்னு சொல்லி நமக்கு சாட்சிகள் ஏகப்பட்டது இருந்தாலும் நாம அது சில நேரங்கள்ல செய்வதற்கு நமக்குள்ளே வந்து ஒரு இது நடக்குமா நடக்காதா, இது நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த உரையாடல் நம்ம எண்ண ஓட்டத்துல வந்து பல நேரங்கள்ல வந்துட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்களை நாம அனுமதிக்கிறோம். இதுதான் வந்துட்டு பிசாசானவன் வீசும் தூண்டில்களை நாம எளிதாக ஏற்றுக்கொள்வதற்குரிய வாசலாக இருக்கிறது. வாசிப்போமே என்னாகமத்துல 13:31-33 வரைக்கும். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல 12 வேவுக்காரர்கள் வந்து போறாங்க. மோசே வந்து அனுப்பியிருக்காரு கானான் தேசத்தை போய் சுற்றி பார்க்க சொல்லி. அவர்கள் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த 12 பேத்துல வந்து 10 பேர் வந்து நெகட்டிவாக தங்களுடைய கண்கள்ல வந்து எதை பார்த்தார்களோ அதை அவர்கள் முழுக்க வந்து அதை நம்பினார்கள். அவர்கள் நம்பினது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மனிதர்கள் வந்து எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு வந்து ஒரு வெட்டுக்கிளியை போல இருந்தோம் சொல்லி அந்த பயத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து இடம் கொடுத்து என்னாச்சுன்னா மொத்த சபையும் வந்து வனாந்தரத்துல அவர்கள் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் எதிர்த்து முழுமையாக சபையே வந்து நினைச்சு இவங்க 2 பேர்த்த தவிர. அப்ப அந்த முழு சந்ததியுமே யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ அவர்கள் எல்லோருமே அந்த அடுத்த 40 வருஷத்துல அழிந்தார்கள். அதுக்கு அடுத்த சந்ததி தான் வந்து கானான் தேசத்துக்குள்ள வந்து காலை எடுத்து வைத்தது. ஆனா அந்த 12 பேர்த்துல யோசுவாவும் காலேபும் மட்டும் தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு முழுமையாக நம்பினார்கள். ஏன்னா இந்த காலேபு 85 வயசு இருக்கும் பொழுது அவன் வந்து சொல்றான், நான் 45 வயசுல இருந்த அதே ஒத்த பலம் வந்து எனக்கு இப்பொழுதும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அடுத்தது வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் வந்து முழுசா அவருடைய வார்த்தையை நம்பி எல்லா காரியங்களையுமே வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சான். அதனாலதான் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோங்கிற அந்த விசுவாசம். ஏன்னா இந்த இடத்துல காலேபு யோசுவாவுக்கு நன்றாக தெரியுது எப்படி வந்துட்டு செங்கடல் வழியாக கர்த்தர் நம்மளை வந்துட்டு கூட்டிட்டு வந்தாரோ அதே போல வந்து நம்மளை வந்து கர்த்தர் வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறத விசுவசிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம வந்துட்டு இதை சுதந்திரித்துக் கொள்வோம் சொல்லி அங்க சபையார் முன்னாடி அறிக்கை செய்தார்கள். அடுத்த வசனம் வாசிப்போமே. ஆதியாகமத்துல 18:11-12. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். ஆமென். அப்ப இங்க கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு, உனக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்துட்டு குழந்தை பிறக்குன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட வந்துட்டு சொல்றாரு. ஆனா வந்து சாராள் வந்து அதை கேட்டு அவருடைய புலன் அறிவு தான் அந்த இடத்துல வந்துட்டு வேலை செய்யுது. நானும் வயது சென்றவள், எனக்கு எல்லாமே அந்த பெண்களுக்குரிய காரியங்கள் எல்லாமே நின்று போயிட்டு எனக்கு எப்படி வந்துட்டு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அவ தனக்குள் நகைத்தாள்னு சொல்லி வசனம் வந்துட்டு இருக்கிறது. அப்ப நாம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையா இல்ல வந்துட்டு அந்த உலக அறிவா புலன் அறிவா அப்படிங்கிறது எதுக்கு நாம வந்துட்டு இடம் கொடுக்கிறோம்? ஆவிக்குரியவர்கள், ஏன்னா ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் சொல்லிதான் வந்து வசனம் வந்து சொல்லி இருக்கிறது. அப்ப இதுக்கு அவர்களுக்கு கர்த்தர் வந்துட்டு ஈசாக்கை வந்துட்டு கொடுத்தாரு. ஈசாக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் வந்துட்டு பிறந்தது.
ஈசாக்கு வந்து தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்துல அவனுக்கு வந்து கண்ணு தெரியல. அதற்கு முன்னாடி தான் இறப்பதற்கு முன்பாக ஏசாவை மூத்தவன் அவனை வந்து முழுமையா ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானாக்க, அவன் வந்து ஏசாவுக்கிட்ட சாப்பாடு எனக்கு போய் நீ வேட்டையாடி நீ அங்க கொண்டு வர அந்த அந்த மிருகங்கள் எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்றான். ஆனா அதே சமயத்துல யாக்கோபோ அவனுடைய அம்மாவுடைய வழிநடத்துதல் மூலியமாக ஏசாவை போல அவனுக்கு கையில எல்லாம் முடியெல்லாம் இருக்கும், அது போல வந்து ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு அவன் அங்க அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கும் பொழுது வந்து ஆசீர்வாதத்துக்காக நிற்கும் பொழுது அது ஈசாக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் வந்துட்டு ஆவிக்குரிய அந்த பகுத்தறிவை வந்துட்டு பயன்படுத்தாமல் அவன் வந்து அவனை தொட்டு பார்க்கறான், அவனுடைய வாசனையை அவன் அதை மோந்து பார்க்கறான். இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சுதான் வந்துட்டு அவன் வந்து ஏசான்னு நினைச்சு அவன் போய் யாக்கோபை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார். அப்ப எப்பொழுதுமே நாம வந்துட்டு நம்மளுடைய ஐம்புலன்கள் சொல்வதை வந்துட்டு எப்ப நம்பணும் எப்ப நம்பக்கூடாது அப்படிங்கிறத நாம வந்துட்டு பகுத்தறிய பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் வந்துட்டு இருக்குது. அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் நாம பார்த்தோம்னாக்க பேதுரு வந்துட்டு அவங்க படகுல போகும் பொழுது கர்த்தர் அங்க நடந்து வராரு. இயேசு கிறிஸ்து நடந்து வரும் பொழுது அவங்க அவரை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆண்டவரே இது நீங்க தான் அப்படின்னாக்க நான் வந்து உங்ககிட்ட வருவதற்கு எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் எழுந்திரிச்சு நடந்து போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காத்து வந்து பலமா அடிக்கிறத பார்த்து அவர் வந்து நான் வந்து தண்ணிக்குள்ள உழுக போகிறேன், அமிழ்ந்து போக போறேன்னு சொல்லி அவன் வந்துட்டு மறுபடியும் ஆண்டவரே என்னை வந்து ரட்சிங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவின் வார்த்தையை நம்பி பேதுரு தண்ணீர் மேல் நடந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அந்த ஐம்புலன்கள் அவன் காத்து பலத்தை அடிக்கிறத பார்த்து அவனுக்கு பயம் அவனுக்குள்ளாக வந்துட்டு வருகிறது. அப்ப எதற்கு நாம வந்துட்டு சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம வந்து முழு மனதுடன் நாம வந்து ஒப்பு கொடுத்து அதன்படி நடப்பதற்கு நாம பழக ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம ஆவிக்குரிய எல்லா போராட்டத்திலையும் நம்மளால வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும். வாசிப்போம் யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரை இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். அப்ப லாசரு இறந்து 4 நாள் ஆச்சு. கர்த்தர் சொல்றாரு கல்லை எடுத்து போடுங்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மார்த்தாளோ வந்துட்டு உயிர்த்தெழுதலின் வார்த்தையை விட கர்த்தருடைய வார்த்தையை விட அந்த இடத்துல வந்து தன்னுடைய புலன் அறிவை தான் வந்து அவ வந்துட்டு பயன்படுத்துறா. அவருடைய எண்ணம் வந்துட்டு அதை வந்துட்டு முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது. ஆனா திருப்பியும் கர்த்தர் சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவர்கள் வந்து செய்யறார்கள். அப்ப நாம எதை பாக்குறோமோ அது லாஜிக்கலா கரெக்டா இருக்குதா, இது சாத்தியப்படுமா? ஆனா தேவனுடைய வார்த்தை அசாத்தியமானதை வந்துட்டு சாத்தியம்னு வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதை நாம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி வந்து ஆவிக்குரிய போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு ஒரு மருத்துவரின் அறிக்கையோ அல்லது வந்துட்டு நம்மளுடைய வங்கிகள் இருக்கிற அந்த அந்த பணத்தோட அந்த குறைவுகள் எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய வாழ்க்கையில யதார்த்தத்தை நாம எதையுமே மறுக்க முடியாது. ஆனா அந்த யதார்த்தத்துக்கு நாம எப்பொழுதுமே வார்த்தைகள் மூலியமாக திருப்பி திருப்பி வடிவம் வந்து நமக்குள்ளாக கொடுக்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம அந்த யதார்த்தத்துல இருந்து நம்ம வந்து விடுதலை ஆக முடியாது. ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா கர்த்தர் இன்னொரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு பிலிப்புல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார், அவருடைய தழும்புகளால் நாம வந்து சுகம் ஆகிறோம். எந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நாம நமக்குள்ளாக வந்து வடிவம் கொடுத்து அதை வந்து நாம வந்துட்டு அறிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். 4வது விஷயம் வந்துட்டு வெளிப்பாடு அறிவின் வல்லமை, அதாவது இந்த ரெவலேஷன் அந்த நாலேஜ் அப்படிங்கிறது. வாசிப்போம் 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல 9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய ஆழங்களை குறித்து. அப்ப அதுதான் வந்துட்டு
வெளிப்பாட்டு அறிவு. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நமக்கு என்னென்ன சட்டபூர்வமான உரிமைகள் உள்ளன என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம அனுதினமும் அறிந்து கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது வந்துட்டு நாம பார்க்கிற உலகத்தை முற்றிலும் மீறிய ஒரு சத்தியம். அது வந்து ஒரு வல்லமை. ஆக்சுவலா இப்ப இதுக்கு ஒரு உதாரணமாக நாம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள்ல 6:15-17 வரைக்கும் வாசிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். இந்த வசனத்தின்படி சிறிய படைகள் பட்டணத்தை வந்து சூழ்ந்தும் போது வேலைக்காரன் வந்து அவனுடைய கண்கள்னால, அவனுடைய புலன் அறிவுனால வந்துட்டு அதை எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்குள்ள வந்து பயம் இருக்கு. ஆனா எலிசாவுக்கோ வந்து சுற்றிலும் அக்கினி ரதங்கள் நிற்பதை காணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த அறிவு அவருக்கு ஏற்கனவே இருந்ததுனால, அவனுடைய வேலைக்காரன் வந்து அவர்கிட்ட வந்து அந்த பயத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் எந்த இடத்துலயுமே கலங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஜெபம் பண்ணாரு, இந்த வேலைக்காரனுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவர்னு சொல்லி அவர் திறந்து காட்டுறாரு. ஆக்சுவலா அப்ப இதுதான் நம்ம வந்து கர்த்தரை அறிகிற அறிவுல வளரும் பொழுது நாம மாம்ச உலகத்திலே இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய உலகம் கர்த்தர் நமக்காக என்ன ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் என் கோட்டை, என் துருகம், எனக்கே அவர் எல்லா பாதுகாப்பும் நம்ம வந்து வசனத்துல வந்து சொல்லியிருக்கோமே. அது எப்படி வந்து அனுதினமும் அந்த பிராக்டிக்கலாக நம்ம முயற்சி செய்வதன் மூலியமாக அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல எப்படி வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையில என்பதை நாம வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். நமக்கு அது நன்றாகவே தெரியும். அவர் தான் நம்மளுடைய விசுவாசத்தின் தந்தை. அவர் ஈசாக்கை வந்து பலி கொடுக்க சொல்லும் பொழுது எபிரேயர்ல வாசிச்சு பார்த்தோம்னாக்க, அவர் மரித்தோரிலிருந்து ஈசாக்கை எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாட்டு அறிவு அவருக்கு இருந்ததுனால ஆபிரகாம் தைரியமாக பலி கொடுக்க வந்து சென்றான். ஏன்னா ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. அப்ப ஏற்கனவே கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு இவன் மூலியமாக தான் வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு வளர்ச்சி அடைய போகுது, அந்த சந்ததிகள் அவன் மூலியமாக பல சந்ததிகள் வந்துட்டு வரப்போகிறது அப்படிங்கிற அந்த வார்த்தைய அவர் கர்த்தர் ஆபிரகாம் எப்பொழுதுமே நம்பி இருந்தார். அதனாலதான் ஈசாக்கா பலி கொடுன்னு சொன்னப்ப அவர் தைரியமா வந்துட்டு அவர் வந்து அங்க போனாருங்கிறத நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஏசாயா 37:14-17 வரைக்கும் வாசி. எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்தருளும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். அசிரிய ராஜாவுக்கு அனுப்பிய அந்த மிரட்டல் அந்த கடிதத்தை பார்த்து அவர் போய் மனிதர்களிடையோ தன்னுடைய இருந்த சேனாதிபதிகள்கிட்ட போய் அடுத்தது என்ன செய்யலாம், அவனுடைய பயத்தை குறிச்சோ அவன் எதுவுமே அவர்கள்ட்ட பேசவும் இல்லை, புலம்பவும் இல்லை. அதற்கு பதில் அவன் என்ன பண்ணனா, தேவாலயத்திற்கு கொண்டு போய் தேவனுக்கு முன்பாக அதை முழுக்க வந்துட்டு அவன் விவரித்து அறிக்கையிட்டார். அதற்கப்புறம் அவனுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னாக்க, அவனுக்கு வந்த வெற்றி வந்துட்டு ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் வந்துட்டு வந்தது. அங்க வந்து 1,00,000 பேரை வந்துட்டு அவர்கள் வந்துட்டு மரணம் அடைந்தார்கள். அந்த ராஜா வந்து மறுபடியும் வந்துட்டு திரும்பி போனான்னு சொல்லி அந்த அதிகாரம் முழுக்க நாம படிச்சு பார்த்தோம்னாக்க தெரியும். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நாம நேரடியா யார்கிட்ட போய் சொல்றோங்கிறது ஒண்ணு இருக்கு. அது எந்த லெவல் ஆஃப் அந்த டீட்டெயில்ஸ் போய் சொல்றோம், நமக்குள்ள வந்துட்டு அந்த பயத்தை வந்துட்டு அது ஒரு புலம்பலாக மாத்திரமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பண்ற ஜெபம், நாம பண்ற புலம்பல், இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும் பட்சத்துல நம்ம ஜெபங்கள் சில நேரத்துல கேட்காமலே வந்துட்டு போகிறது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 7:55-56.
அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்ப அந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருமே வந்து ஸ்தேவானை வந்து கல்லெறிய தொடங்கின அந்த கொடூரமான ஒரு சூழ்நிலையில கூட பாத்தீங்கன்னாக்க, ஸ்தேவான் தன் காயங்களையோ தனக்கு இருந்த அந்த பயங்களையோ தனக்கு இருந்த அந்த சூழ்நிலைகளை கூட அவன் வந்து பார்க்காம தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறத அந்த வெளிப்பாட்டு அறிவின் மூலியமாக அவன் கண்டான். அது அவனுடைய மரணத்தை கடப்பதற்கு சமாதானத்தை கொடுத்தது. அவனுக்கு எந்த அளவுக்கு சமாதானம் கிடைச்சிச்சுனாக்க, கர்த்தாவே இவர்கள் மேல வந்துட்டு இந்த பாவத்தை வந்துட்டு சுமத்தாதீங்க அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்ற அளவுக்கு அந்த மரண நேரத்திலும் அந்த வலி வேதனையிலும் வந்துட்டு அவன் தைரியமா வந்துட்டு மற்றவர்களுக்காக வந்துட்டு ஜெபம் பண்ண விஷயத்தை நாம வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம வந்து மற்றவர்களின் விமர்சனங்களையோ இல்ல கடந்த கால தவறுகளையோ அடிப்படையாக கொண்டு நம்மளை வந்துட்டு நாமளே வந்துட்டு எடை போட தேவையில்லை. ஏன்னா வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கடந்த காலம் வந்துட்டு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, நான் வந்து கர்த்தருக்குள்ளாக புதிய சிருஷ்டி. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து நான் இருந்ததே கிடையாது, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்னாக்க நான் வந்துட்டு தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அந்த என்ற அந்த புதிய உடன்படிக்கையின் அந்த வெளிப்பாடு, என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஆழமாக நாம வந்துட்டு வேரூற்றுவதற்கு தேவனுடைய வசனங்களை வச்சு நாம வந்துட்டு பயிற்சி முயற்சி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்துட்டு செய்ய வேண்டும். ஸோ 5வது விஷயமா பாத்தீங்கன்னாக்க, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சட்ட பூர்வமான அந்த உடன்படிக்கையின் அதிகாரம் என்ன அப்படிங்கிறத சரியா வந்துட்டு நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போமே, கொலோசியர்ல 2:15, லூக்கா 10:19. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல பிசாசின் அதிகாரத்தை முழுமையாக விரிந்து கொண்டார்னு சொல்லி வேதம் வசனம் வந்து தெளிவாக இருக்குது. அப்ப நாம் இப்பொழுது அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேருமே வந்துட்டு பிசாசின் பிடியிலிருந்து முழுமையாக விடுதலை ஆக்கப்பட்டோங்கிறது வசனம் வந்து தெளிவாக இருக்குது. கொலோசியர்ல 1:13 சொல்லுது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ராஜாக்களாக இருக்கிறோம். நாம ஏற்கனவே இந்த பூமியில நித்திய ஜீவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். நாம என்னைக்கோ நித்திய ஜீவன் நமக்கு வந்துட்டு மரித்ததுக்கு அப்புறம் இல்ல கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்க போறாருன்னு நாம அந்த எண்ணங்கள் நமக்கு இருந்தாக்க அது தவறான எண்ணங்கள். நம்மளை கர்த்தர் வந்துட்டு இருளின் அதிகாரத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னாக்கா நாம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தான் நாம இருக்கிறோம். அதனாலதான் நம்மள ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக வந்துட்டு வச்சிருக்கிறார். அப்ப அந்த உரிமையை வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை எப்படி வந்துட்டு செயல்படுத்தணுங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட போய் வந்துட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வந்துட்டு கெஞ்சுறது வந்துட்டு கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறத நம்ம வேத வசனங்களோடு நாம இன்னமும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நமக்கு கொடுத்த அதிகாரத்தை எந்தெந்த தருணத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சில உதாரணங்களோட பார்ப்போம். முதல்ல வந்து யாத்திராகமத்துல 14வது அதிகாரத்துல 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்வோனுடைய சேனை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முழுக்க வந்து தொடர்ந்து பின்னாடி நெருங்கி வரும் பொழுது ஜனங்கள் வந்துட்டு அங்க வந்துட்டு பெரிய போராட்டம் வந்து பண்றாங்க. அவரை பெரிய புலம்பல் இருக்கு, மோசேக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மோசே வந்து தேவனை நோக்கி அவர் வந்துட்டு மன்றாடுறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு முறையிடுற? நான் உங்ககிட்ட தான் ஏற்கனவே கோலை கொடுத்துட்டேனே, நீ அந்த கோலை நீட்டி கடலை வந்து பிளந்து விடு என்றார்.
அப்ப கெஞ்சுவதை விட கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம வந்து நிலைநாட்ட தான் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே அதிகாரத்தை தான் நமக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்க இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி மார்க்ல சொல்லி இருக்கிறாரு. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல சத்துவனுடைய வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும், நமக்காக ஒரு வியாதிக்காக ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும் அந்த பிரச்சனையை பார்த்துதான் வந்து கர்த்தர் வந்துட்டு விசுவாசத்தோட பேச சொல்றார். அதை நாம பேசுறோமா இல்லையா அப்படிங்கறத நிதானித்து பார்க்க வேண்டும். அதுக்கு இன்னொரு உதாரணம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம்னா, யோசுவால 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால் அடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்னு வந்து சொல்றாரு. நீங்க கானான் தேசத்துக்குள்ள போகும் பொழுது எங்க நீங்க வந்து காலை வைக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு சட்டபூர்வமாக வந்துட்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார் கர்த்தர். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு அடியாக அதை எடுத்து போர் செய்து சொந்தமாக்கி கொள்ள வேண்டியதாக இருந்தது. நீ இப்போ நான் வந்து உன் கூட இருக்கிறேன், நீ வந்து ஜெயிக்கிற இடமெல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதே போலதான் வந்துட்டு தாவீது வந்து கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, தேவனிடம் வந்துட்டு நான் அவனை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் எந்த இடத்துலயுமே ஜெபமோ இல்ல கெஞ்சவோ இல்லை. அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா அவன் தன்னோட தேவனோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையின் அந்த உரிமையை வந்துட்டு முழுமையாக புரிந்து கொண்டு அதை நிலைநாட்டுவதற்கு அவன் அதிகாரத்தோட கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கேன்னு சொல்லி அவன் வந்துட்டு அவனை வந்து வீழ்த்தினதையும் நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. மார்க்ல 5வது அதிகாரத்துல 27-29 வரைக்கும் வாசிப்போம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரில் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அவள் சட்டபூர்வமாக செயல்படுத்தி சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவன் வந்து அந்த இடத்துல போய் கர்த்தர்கிட்ட என்ன சுகப்படுத்துக்குன்னு சொல்லி எங்கேயுமே அவ போய் கெஞ்சவில்லை, ஜபமும் வந்து பண்ணவே இல்லை. சோ அதே போலதான் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்க, லூக்கால அந்த மூத்த குமாரன் அந்த இளைய குமாரன் வந்து அவன் தன்னுடைய அப்பா கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவன் வேசித்தனத்தினால எல்லாத்தையும் அழிச்சிட்டு திருப்பி அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வரும் பொழுது அவனுடைய அந்த மூத்த மகன் வந்து தன் தகப்பனை பார்த்து சொல்றாரு, நான் வந்து உங்க கூட தான் வந்துட்டு இவ்வளவு வருஷமா இருக்கிறேன், உங்களுக்கு தான் நான் ஊழியம் செய்யறேன், ஒரு காலம் நான் உங்களுடைய கற்பனைகளை நான் மீறவும் இல்லை, என் சிநேகிதரோட போய் நான் சந்தோஷமா இருப்பதற்கு நீங்க ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது தகப்பன் நாங்க என்ன சொல்றாருனாக்கா, மகனே நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அப்ப அவரு சட்டபூர்வமா எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிறாரு. அதை கூட வந்துட்டு அந்த மூத்த மகன் வந்துட்டு புரிந்து கொள்ளாமல், தன்னுடைய உரிமையை அறிந்து கொள்ளாமல் அவன் ஒரு அடிமை போலதான் வந்துட்டு வாழ்ந்திருக்கிறான். அதே போலதான் வந்துட்டு பேசியிருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்துடைய அந்த முழு புரிதலும் நமக்கு வந்துட்டு இருக்க வேண்டும். அதே போலதான் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல ஒரு முடவனை பார்த்து அந்த இடத்துல வந்துட்டு ஜெபமே பண்ணல. அவர்கள் அந்த அதிகாரத்தை வந்துட்டு பயன்படுத்தி கர்த்தராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவன் வந்துட்டு அங்க சொல்லும் பொழுது அவன் அதிகாரத்தை வந்துட்டு அவன் வந்து எப்படி வந்துட்டு நிலைநாட்டினாருங்கிறத வந்துட்டு நம்மளால வந்துட்டு பார்க்க முடிகிறது. வாசிப்போமே அப்போஸ்தலர்ல 13:9-11 வரைக்கும். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பவுல் போற இடத்துல அவன் பின்னாடி ஓயாம அவனை வந்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த மாயவித்தக்காரனை பார்த்து எலிமாவை பவுல் வந்து சந்தித்த பொழுது அவன் தேவனிடத்துல போய் என்ன செய்யணும், தேவனிடத்துல வந்துட்டு கெஞ்சவும் இல்லை, இவனை வந்து விரட்டி விடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கவும் இல்லை. அவன் பரிசுத்த ஆவியினால வந்துட்டு நிறைந்து
தனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை, ஏன்னா அவர் வந்து தெளிவா தெரியுது அது ஒரு பிசாசின் ஆவி அவனுக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது. அதிகாரத்தோட அவனை வந்துட்டு விரட்டினாரு. அந்த இடத்துல வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு வீழ்த்தப்பட்டான்ங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. அப்ப நம்மளுடைய ஜெபத்துல வந்துட்டு நம்மளுடைய அணுகுமுறையை வந்துட்டு சரியா வந்துட்டு பகுத்தறிந்து அதை வந்துட்டு மாற்ற வேண்டும். நமக்குள்ள வந்துட்டு ஒரு பயமோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நாம முதலிடம் கொடுத்து அதை குறித்தே நாம வந்துட்டு நமக்குள்ள எண்ண ஓட்டங்கள் தொடர்ந்து போகுதா இல்லையாங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு பயம் வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய வசனத்தை வச்சு அந்த பயத்தை வந்துட்டு விரட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப நாம வந்து ஜபத்திற்காக போராட தேவையில்லை. ஆனா கர்த்தர் ஏற்கனவே நமக்கு கொடுத்த அந்த பிசாசை வீழ்த்தினிருந்த அந்த வெற்றியிலிருந்து நாம வந்து எல்லாவற்றையுமே வந்துட்டு நிலைநிறுத்த வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 6வது விஷயம் வந்து பார்த்தோம்னாக்க, வெளிப்பாட்டின் போது நமக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு ஒரு சோதனை வந்துட்டு வருகிறதுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாசிப்போமே, மார்க்ல 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களை வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். நமக்கு நாம் ஒரு சத்தியத்தை கேட்டு மனதை புதுப்பிக்க தீர்மானிக்கும் அந்த நொடி பொழுதுலையோ அல்ல அந்த நேரத்திலேயோ அந்த காலகட்டத்திலேயோ அந்த வார்த்தையானது நம்மளுடைய உள்ளத்துல வேரூன்றுவதற்கு முன்பாகவே பிசாசானவன் கண்டிப்பா அதை வந்துட்டு திருடுவதற்கு பல வழிகளில வந்துட்டு முயற்சி செய்வான். அப்ப நமக்கு அதுல முக்கியமான ஒரு வழி எதுன்னு பார்த்தோம்னாக்க, பொது அறிவு மற்றும் அந்த யதார்த்தம், அந்த காமன் சென்ஸ் என்ற வேஷத்தில் வந்துட்டு பிசாசான வந்து தந்திரமாக நமக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு சத்தியத்தை நம்பாதபடி இல்ல அந்த சத்தியத்தின்படி செய்யாதபடி யதார்த்தமான விஷயங்களை வந்துட்டு கொண்டு வருவான். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க, பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் வந்துட்டு தாவீதை வந்துட்டு அபிஷேகம் பண்றாரு. அதற்கப்புறம் அவர் வந்துட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு. அதற்கப்புறம் சவுலோட சேர்ந்து கொஞ்ச நாள் பயணிக்கிறாரு. ஆனா சவுல் வந்து தாவீது மீது பொறாமை கொண்டு அவன் ராஜாவை ஆக விடக்கூடாது, அவன் தான் ஆயிடுவான்னு தெரியும், ஆனா வந்து அவனை வந்து கொலை செய்வதற்கு அவன் வந்துட்டு தன்னுடைய மந்திரிகளோடும் தன்னுடைய மகனோடையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு ஆலோசனை வந்துட்டு பண்ணினாருங்கிறத பார்ப்போம். அப்ப கர்த்தருக்கு சித்தமான அந்த வெளிப்பாடுகள் எதுவும் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்து ஏதாவது ஒரு வெளிப்பாடை கொண்டு வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அதை இம்மீடியட்டா ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு பிசாசானவன் அதை எதிர்த்து போராடுவான். அதே போல காரியம்தான் வந்துட்டு யோசேப்புக்கு கர்த்தர் வந்து தரிசனத்தை வந்துட்டு கொடுக்குறாரு. ஆனா அந்த தரிசனம் வந்து கிடைச்சு சகோதரர்கிட்ட சொன்ன உடனே பிசாசானவன் வேற ஒரு வழியில போய் அந்த தரிசனத்தின்படி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவனை வந்து கொலை செய்வதற்கும் அவனுக்கு பல வழியில வந்துட்டு போராட்டங்களை வந்துட்டு கொண்டு வரான். ஆனா கர்த்தரோ அவர் கூட இருந்து கடைசி வரைக்கும் எல்லா காரியங்களையும் அவருக்கு சித்தமான காரியங்களை வந்து யோசேப்பு மூலியமாக நிறைவேற்றுறதை நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. வாசிப்போமே, யாத்திராகமம் 15:22-24 வரைக்கும். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செங்கடலை பிளந்து மோசே வந்து அவர்களை வந்து வழி நடத்திட்டு வராரு. வழி நடத்தி வந்து 3வது நாளே வந்து அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த கிடைச்ச தண்ணீருமே வந்து கசப்பா இருக்குன்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அந்த 3 நாளைக்குள்ள அவர்கள் வந்துட்டு அவர்களுடைய அந்த புதிய நம்பிக்கை வந்து சோதிக்கப்பட்டது. ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலையில் நிமித்தமாக அவர்கள் வந்து கர்த்தருக்கு எதிராகவே வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது போன்ற நமக்கும் இது போன்ற அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்னாடி செய்தவைகளை நாம வந்துட்டு நினைவு கொண்டு அதற்கேற்றபடி நம்மளுடைய வார்த்தைகளையும் நாம வந்துட்டு முறுமுறுக்கிறத வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு நாம எப்பொழுதுமே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போமே, அப்போஸ்தலர்ல 9, 15, 16, 23, 24 4 வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்ப கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ பவுல் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் போய் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவர் கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினாரு. ஆனா அதற்கப்புறம் சத்தியத்தின் அந்த வெளிப்பாடுகள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து கர்த்தர் பவுலை எப்படி பயன்படுத்துவாருங்கிற அந்த விஷயங்களை பிசாசானவன் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான், துவக்கத்திலேயே அவனை ஏதாவது ஒரு வழியில கொலை செய்வதற்கு மனிதர்கள் மூலியமாக அவன் பவுலை சித்திரவதை பண்ணுவதற்கு அவன் பார்க்கிறான். ஆனா அந்த இடத்துலயும் பவுல் தப்பித்து போகிறாரு. அப்ப நமக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியம், நமக்கு ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு விடுதலை கிடைச்சு ஆவிக்குரிய வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது நமக்கு பலவிதமான அந்த சோதனைகள் வரும். அதை நாம சரியா நிதானித்து பழக வேண்டும். வாசிப்போமே, மத்தேயுல 11வது அதிகாரத்துல 2-3 வாசி. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீதானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இப்ப இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் அவன் சிறையில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவனுக்குள்ளாக பயம் மரண பயம் அவனை சூழ்கிறது. ஏன்னா இயேசுவே மெசியா என்று முழுமையாக வெளிப்பாடு அறிவு அவன் தான் பெற்றிருந்தான். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்னு சொன்னவன் பின்னாடி அவன் சிறையில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவருக்காக காத்திருக்க வேண்டுமாங்கிற அந்த பயத்தின் மூலியமாக அவனுக்குள்ளாக அந்த சந்தேகம் வருகிறது. அப்ப சூழல் நம்மளை எப்படி வேணாலும் கர்த்தருக்கு எதிராக கொண்டு போகும். அப்ப நம்முடைய வார்த்தையிலே நமக்கு நிதானத்தை நிதானித்து நாம பழக வேண்டும். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்துவத்தை முழுமையாக நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மறுநாளோ இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்லயோ நமக்கு போராட்டங்கள் வரலாம். விசுவாச சோதனைகள் நமக்கு அதிகமா வருவதற்கு சாத்தியக்கூறுகள் எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல நாம உலகத்தின் அறிவை நாம அதற்கு முதல் இடம் கொடுக்கிறோமா? அப்படி இல்லைனாக்கா ஆவிக்குரிய ரீதியில நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம ஒத்து போகிறோமா இல்லையாங்கிறத நாம நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த கடைசி விஷயமாக நாம நம்மளுடைய மனதை புதிதாக்க வேண்டும். வாசிப்போமே, ரோமர்ல 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்மளுடைய மனம் புதிதாக வேண்டும் என்பது இங்க கிரேக்க பாஷையில போய் பார்த்தோம்னாக்க அந்த வார்த்தையின்படி அதற்குரிய அர்த்தம் ஒரு வீடு இருக்குது, அதுக்கு வெளியில சுவருக்கு நாம வர்ணம் பூசுவது என்பது ஒரு மேலோட்டமான ஒரு மாற்றம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது நம்மளுடைய அஸ்திவாரத்தையே நாம மாற்றி அமைக்க முழுமையான ஒரு மறுசீரமைப்பு வேண்டும். அப்ப நமது பழைய புலன் அறிவு, இந்த உலகத்தின் அறிவு, இதுலதான் நாம இயங்கி கொண்டிருந்தோம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்னும் புதிய அந்த இயங்கு தளத்தை நாம பகுத்தறிதலின் மூலியமாக அதை ஆவிக்குரிய உணவாக நாம எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பார்த்து அதற்கேற்றபடி நாம நடக்கணும். அப்படி நடக்கலைனாக்கா நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக தான் எப்பொழுதுமே இருப்போம். ஆனா தேவனுடைய நன்மை என்ன, அவருக்கு பிரியமுள்ளது எது, பிரியமில்லாதது எது அப்படிங்கிறத நம்ம வசனத்தை வாசிச்சோம்னா மாத்திரம் அது நமக்கு தெரிய வராது. அதை நாம தியானம் செய்ய வேண்டும்ங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போமே, யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். அப்போ மோசே மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தேவன் வந்துட்டு யோசுவாவிடம் வந்துட்டு நீ வந்து கானான் தேசத்துக்கு போகணும், நீ இந்த மாதிரி வந்துட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு வந்துட்டு அங்க வந்து சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் வந்துட்டு தியானின்னு தான் சொல்றாரு. அவர் தியானிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இருதயத்துல அந்த வார்த்தையின் மூலியமாக அவருடைய மனம் வந்துட்டு புதுப்பிக்கப்படுகிறது. அதனால வந்துட்டு அவன் வந்து கானான் தேசத்தை வந்துட்டு முழுமையாக சுதந்திரிக்க முடிந்தது அப்படிங்கிறதை நாம வந்துட்டு பார்க்கிறோம். இதே விஷயத்தான் சங்கீதத்துல முதல் அதிகாரத்துல நாம கர்த்தருடைய வேதத்துல பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அப்படி செய்யற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்னு வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே லூக்கால 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம நிதானித்து பார்த்தோம்னா, அவன் பன்றிகளோடு இருந்த பொழுதுதான் வந்துட்டு அவனுக்கு புத்தி தெளிகிறது. தன்னுடைய தந்தை யாரு, நாம இன்னும் வந்துட்டு இன்னும் பழைய அந்த அடிமைத்தனத்திலேயே நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகணுங்கிற அந்த புதிய வெளிப்பாடு வந்துட்டு அவனுக்குள்ளாக வந்துட்டு அவனுடைய மனதிற்குள்ளாக தோன்றுகிறது. அதற்கப்புறம் அதன்படி வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். இதே போலதான் வந்துட்டு பெரேயா நாட்டு பட்டணத்தானார் பவுல் போய் அவங்களுக்கு வந்துட்டு பிரசங்கம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த நற்செய்தியை வந்துட்டு கண்மூடித்தனமாக அவர்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பவுல் பேசுனதெல்லாம் சரியா இருக்குதான்னு சொல்லி அவர்கள் வேதத்தோட வந்துட்டு ஒத்து ஆராய்ந்து பார்த்து தங்களுடைய மனதை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு புதுப்பித்து கொண்டதன் மூலியமாக தான் வந்து அந்த சாட்சியா வந்து சொல்றாங்க, இவர்கள் வந்து தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள்ங்கிறத நாம வந்துட்டு பார்க்க முடியுது. அப்ப நம்மளுடைய மனதின் இயங்குதளம் எதுவாக இருக்கிறதுங்கிறத நம்ம நிதானிக்க வேண்டும். நம்மளுடைய செய்திகளா, இல்ல வந்து சமூக வலைத்தளங்களா, இல்ல உலகத்தின் அந்த தர்க்கமா, அல்லது தேவனுடைய வார்த்தையா? அப்ப பழைய சிந்தனைகளை வெறும் சுய கட்டுப்பாட்டுல நாம வந்துட்டு அடக்காமல் தேவனுடைய வார்த்தையால் அவற்றை வந்துட்டு மாற்றி அமைக்க வேண்டும். அப்பதான் நமக்குள்ளாக இருக்கிற கோபமோ இல்ல தேவனுக்கு சித்தம் இல்லாத வார்த்தைகளோ அந்த பயமோ எதுவாக இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நமக்கு வந்துட்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அதனால நாம வந்துட்டு நம்முடைய மனதை வந்துட்டு புதுப்பிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நாம வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியுங்கிறத வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்முடைய புதுப்பிக்கப்படாத ஆசையை வந்துட்டு நாம வந்து முதல்ல வந்துட்டு அடையாளம் வந்துட்டு காண வேண்டும். லூக்கால பாத்தீங்கன்னாக்க 139:23, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அப்படின்னு வந்துட்டு வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அப்ப கர்த்தாவே எனக்குள்ள வந்துட்டு இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது, நான் என்னுடைய மனம் வந்துட்டு இன்னும் வந்து தேவனுடைய வசனம் வந்துட்டு தெளிவாக சொல்லுகிறது, ஆனா என்னுடைய மனம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதே பழைய கவலைகள், கோபங்கள், இல்ல ஆசைகள், இதுல இருந்து என்னால வந்துட்டு முழுமையாக வெளியில வர முடியல. அந்த எண்ணங்கள்ல இருந்து என்னால வந்துட்டு வெளியே வர முடியல. அதை நாம நேர்மையாக போய் கர்த்தர்கிட்ட வந்துட்டு நம்மளுடைய பலவீனங்களை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா வாசிப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 யோவான்ல 1:9. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சபைக்கு வந்துட்டு யோவான் வந்துட்டு கடிதத்தை வந்து எழுதுறாரு. ஆனா சபையில ஆவிக்குரியவனாய் காணப்பட்டாலும் அந்த தியோப்பித்ரோப்பு அவன் வந்து எங்களை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி நாம வந்து தாழ்மையா இருக்கணும், ஆனா அவன் வந்து நாங்க எப்ப வந்தாலும் எதிர்த்து நிற்கிறான் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த யோவான் வந்துட்டு அவனுக்குள்ளாக மறைக்கப்பட்ட அந்த அதிகார ஆசையை வந்துட்டு அதை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு. அந்த அதிகார ஆசையே வந்துட்டு சத்ருவுக்கு வந்துட்டு அது வாசலாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால வந்து பார்க்க. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் வந்து வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது, ஆனா எனக்குள்ள வந்துட்டு என்னுடைய ஆசைகள், என்னுடைய தேவைகள், அது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக எதெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு போய் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் அப்படிங்கிறத நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையானது வந்துட்டு பாத்தீங்கன்னா வல்லமையும் ஜீவன் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் வந்துட்டு பிரிக்குன்னு வந்து அழகா வந்துட்டு வசனம் சொல்லுது. அப்ப அந்த வசனத்தை கொண்டுதான் நாம எல்லா காரியங்களையுமே வந்துட்டு மேற்கொள்ள வேண்டும். எப்படி வந்துட்டு சாலமோன் வந்துட்டு அவன் சின்ன பையனா இருக்கிறான், அவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்து இருந்துச்சு. எப்படி வந்துட்டு இந்த தேசத்து மக்களை வந்துட்டு நான் வந்து வழிநடத்த போறேன், அவர்களை வந்து நியாயம் விசாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட அவன் என்ன கேட்கிறான்னா, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அது தேவனுக்கு சித்தமும் பிரியமுமானது இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு துல்லியமான ஞானத்தினால வந்துட்டு அவனுடைய இருதயத்தை வந்துட்டு நிரப்பினார். அதே போல கர்த்தருக்குமே வந்துட்டு அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது அவருக்கு சோதனைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சாத்தான் வீசிய ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில இருந்து வசனத்தை வந்துட்டு துல்லியமாக அவர் வந்துட்டு பயன்படுத்தி ஒவ்வொரு சோதனைகளிலிருந்து அவர் வந்துட்டு வெற்றி கொண்டாருங்கிறத பார்ப்போம். சோ இதே போலதான் நமக்கும் வந்துட்டு அதேதான் கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதை தான் நாமளும் இன்னைக்கு நாம செய்ய பழக ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் மூலியமாக நமக்குள்ளாக நாம வந்து பேசிக்கொண்டே இருந்தோம்னாக்க பிசாசுக்கான அந்த கதவை நாமளே வந்து ஒரு சைடு நாம ஜெபம் பண்றோம், அந்த ஜெபத்தையே நாம வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனைகள் தீராதனால நாம வந்து அதை குறித்து முறுமுறுக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அது நமக்கு எதிராகவே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாத சூழல்களும் வந்துட்டு இருக்கிறதுங்கிறதை நம்ம வந்துட்டு பார்ப்போம். அப்ப நாம கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரங்கள் எப்படி வந்துட்டு பிசாசுக்கு நம்ம மேல கர்த்தருடைய பிள்ளைகள் மேல எந்த அதிகாரம் இல்லை. ஆனா அவன் மூடப்பட்டிருக்கிற கதவுக்குள்ள, மறைக்கப்பட்டிருக்கிற கதவுக்குள்ள நம்மளுடைய ஆசைகள் இச்சைகள் மூலியமாக அவன் ஒரு தூண்டில வந்துட்டு போடுவான். அதுக்கு நாம இடம் கொடுத்தா மாத்திரம்தான் அவன் வந்துட்டு உள்ள வருவான். அதுக்கப்புறம் நமக்குள்ளே நாம பேசுகிற அந்த எண்ணங்கள் வழியாகவும் நமக்கு நாமே வந்துட்டு அந்த புலம்புறது மூலியமாகவும் பிசாசானவன் உள்ள வந்துட்டு நம்மளுடைய மனதை வந்துட்டு மேற்கொள்ள முடியுங்கிறது வசனம் வந்து தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் வந்துட்டு மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சொல்லியிருக்குது. அப்ப நாம ஜீவனுள்ளவர்கள், ஏன்னா ஜீவனுள்ள கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம வந்துட்டு மறைந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியினால நமக்கு நிறைய காரியங்களை வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தை நம்மளால கர்த்தர் எப்படி ஜெயம் கண்டாரோ அதே போல நம்மளும் வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்முடைய மனம் வந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளால் முழுமையாக புதுப்பிக்கப்படும் பொழுது இருளின் பிசாசின் தந்திரங்களுக்கு அங்கே இடமே கிடையாது. சோ இதைதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப அதே போலதான் நாமளும் வந்து சொல்ல வேண்டும். உலகத்தின் அதிபதி என்கிட்ட வந்துட்டு பல விதமான தூண்டில்களை வந்துட்டு போடும் பொழுது அதை நாம சரியான விதத்துல அடையாளம் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு ஆவிக்குரிய எல்லா போராட்டத்திலையும் நம்மளால வந்துட்டு கர்த்தர் எப்படி ஜெயித்து, அவர் ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜெயத்திலிருந்து நாம அவனுக்கு இடம் கொடுக்காம நடக்கணுங்கிறது தான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு ஆவியின் கனியில நாம நிலைச்சு நின்று நீடிய பொறுமையோட இருந்தோம்னாக்க நாம எல்லாவற்றிலுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமாதானம் அனுதினம் எப்பொழுதும் அவரை அறிகிற அறிவுல அவருடைய கிருபையும் சமாதானம் என்றென்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே ஜீவனுள்ளவரே, இதோ நாங்கள் எங்களுடைய மனதை வந்துட்டு எப்படி வந்துட்டு புதுப்பிக்க வேண்டும் சொல்லி இன்னைக்கு வேத வசனங்களோடு எங்களோட நீங்க வந்துட்டு பேசுனீங்கப்பா. நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே ஆவிக்குரியவர்கள்ப்பா. ஆவிக்குரியவைகளை வந்துட்டு சரியா வந்துட்டு நிதானித்து பார்த்து ஒவ்வொரு ஆவிக்குரிய அந்த யுத்தத்திலையும் ஜெயிக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு நீங்க உதாரணத்தோடு காட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்களுக்குள்ளாக இந்த உலகத்தில் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக பயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல இதாவே இது உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை வந்துட்டு நீக்கணும்னு சொல்லி அவர் அந்த மாம்சத்துக்குரிய அந்த மரணத்தின் அந்த பயத்தை வந்து கர்த்தர்கிட்ட ஜெபத்துல வைக்கும் பொழுது அது என் சித்தப்படியில சித்தப்படியே ஆகட்டும்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அதே போல நாங்களும் உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்க வந்து தியானித்து
எங்களுக்கு வர சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் எப்படி விடுதலை பெற வேண்டும், எங்களுடைய அடையாளம் என்ன, நீங்க எங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன, அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சொல்லிக் கொடுத்து இந்த சத்திய சுவிசேஷத்தை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லுவதற்கும், நாங்க ஆவிக்குரிய போராட்டத்தில் எப்பொழுதுமே நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களப்பா. நாங்க தோல்விங்கிறது எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு அதற்காக தான் நீங்கள் நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியினால நாங்க முத்தரிக்கப்பட்டிருக்கோம்ப்பா. அதற்கேற்ற கிரிகைகளை நாங்கள் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படுத்தி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் அனைவரையுமே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியே போய் என்று கட்டளையிட்டு எல்லா துதியும் கனமும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாவதாக. ஆமென்.